ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடையில் வாங்குற நெய்யை இன்றைக்கி வீட்டிலேயே செஞ்சு பார்த்துடலாமா? ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் இல்லை. இந்த ஆடை சேர்க்குறது தான் கொஞ்சம் கஷ்டம். டெய்லி பால் காய்ச்சும் போது இந்த மாதிரி ஆடையை வடிகட்டி எடுத்து ஃப்ரீசரில் சேர்த்து வச்சுட்டே வாங்க. 1 கப்போ 2 கப்போ சேர்ந்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் இந்த மாதிரி போட்டு நல்லா ஒரு ஓட்டுங்க. ஓட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து ஓட்டிகிட்டே இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க நல்ல ஜில்லுன்னு தண்ணி ஊற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் சாதாரண நம்ம குடிக்கிறோம்ல அந்த தண்ணியை தான் ஊற்றி இதே மாதிரி நல்லா அடிச்சுட்டே இருப்பேன். கொஞ்சம் தெரியலை அப்படி கொஞ்சம் வெண்ணெய் உருண்டு வரலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். நல்ல வெண்ணெய் உருண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நமக்கு பார்க்கும்போதே தெரியும். அப்போதைக்கு எடுத்து மிக்சிலேருந்து நம்ம உருட்டி எடுத்து இன்னொரு தண்ணியில் போட்டுக்கணும். இந்த தண்ணி இதே மாதிரியே இருக்கிற எல்லா ஆடையும் செஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, திருப்பி மொத்த ஆடையும் அந்த வெண்ணெயும் எடுத்துட்டு நம்ம இன்னொரு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் நெய். அதனால் நான் இப்படி தான் செய்வேன். எல்லோரும் எப்படி செய்வாங்கன்னு தெரியல. எங்கள் அப்பாயும் சொல்லுவாங்க நீ வெண்ணெய் எடுக்கணும் அப்படின்னா வெயில் ஏறுறதுக்கு முன்னாடி எடுக்கணும், இல்லைனா வெயில் இறங்கினதுக்கப்புறம் எடுக்கணும்னா அதே தான் நான் இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்போ வெண்ணெய் எடுக்கணும்னாலும் சாயந்தரம் தான் எடுப்பேன், 7 மணிக்கு மேலே தான். அதுமாரி தான் நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அடுப்பில் எப்பொழுதும் போல் வச்சுட்டு வெண்ணெய் எடுத்து இது பண்ணிக்கோங்க. நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி துள்ளியூண்டு கல் உப்பு போடுவேன். கல் உப்பு போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு நல்லா கிண்டி விட்டுருவேன். அந்த மிக்சியில் போட்டு அடிக்கிறீங்களே அதில் இருக்க பிசுபிசுப்புலாம் எப்படி போகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை. நம்ம சாதாரண சுடு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா சூடு பண்ணி நல்லா கொதிக்கணும்னு இல்லை, லைட்டாக வாமாக இருக்கும்போதே நல்லா ஊற்றி இந்த மாதிரி கழுவுனீங்க அப்படின்னா அதில் இருக்க வெண்ணெய்லாம் ஈஸியாக உண்டு வந்துடும். நம்ம சோப்பு போட்டு கையெல்லாம் பிசுபாயிட்டணுங்கிற அவசியமே இல்லை. இந்த மாதிரி கலர் மாறினதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி தான் ஆஃப் பண்ணுவேன். சில பேர் முருங்கைக்கீரை போடுவாங்க. நான் எப்போதுமே முருங்கைக்கீரை போடுறதில்ல, தயிர் ஊற்றி ஆஃப் பண்ணிடுவேன். அப்புறமா எடுத்து நம்ம பாட்டிலில் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சதே கிடையாது. இது நான் இப்போதைக்கு எடுக்கிற நெய் எண்ணெய் மாதிரியே இருக்கு இல்லையா, நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்திருக்க நெய்யையும் காமிச்சிருக்கேன் பாருங்களேன். அது 2 நாளைக்கு அப்புறம் இதே மாதிரி நல்லா மணல் ஆகும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆயிரும். எப்பொழுதுமே நான் நெய்யை வெளியிலே தான் வைப்பேன். கிட்டத்தட்ட 6 மாதம் வரை எனக்கு நான் வீட்டில் செய்கிற அந்த நெய் கெட்டு போனதாக தெரியவே இல்லை. நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.